தோல்விகளுக்கு முடிவு கட்டும் முழு பலமும் நம்மிடமே உள்ளது. வெற்றியை தக்க வைக்கும் தன்னிகரில்லா ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. நாம் செய்யும் முயற்சிகளுக்கு நாம் நம் மீது வைக்கும் நம்பிக்கைதான் நமது முடிவை தீர்மானிக்கும். நல்ல முடிவெடுத்துள்ள இந்த அப்துல் கலாம் ஃபவுண்டேஷனுக்கு நல்ல கருத்துக்களை கூறிய நீதியரசர் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் முறித்தாக்கிக் கொள்கிறோம். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒரே சிங்கிள் லைன்ல அவர் சொல்லிட்டாரு. அனைத்து கைகளும் ஒருங்கிணைத்தால் அனைத்தும் நல்ல செயலாக நடைபெறும் ஐயா என்பதை உங்களுக்கு நாங்கள் இங்கு கூறிக்கொள்கிறோம். வாழ்வில் துன்பங்கள் வந்தால் உங்களால் சமாளிக்கும் சாத்தியம் என்னும் சாவி இருக்கின்றது. துன்பங்கள் அல்ல, அந்த சாவி இருந்தால் சிறு தூசு கூட உங்களை தொட மறுக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் ஒரே ஆயுதம் தன்னம்பிக்கை மட்டுமே. தற்போது திரு எஸ் கண்ணன் அவர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர், தமிழ்நாடு காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு அவர்கள் பேச வருகின்றார். சான்றோர் பெருந்தைகள் மற்றும் விழாவை சிறப்புற அமைக்க வருகை புரிந்துள்ள இளைஞர் பெருமக்கள், முதியோர்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய தருணத்தில் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எல்லோரும் மனதிலும் நிரம்ப இடம்பெற்று ஒரு புதிய அத்தியாயத்தை அனைவரும் தொடங்கி வரலாற்று பதிவு செய்து தன் வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு இன்று மறைவுகளை நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது இந்திய திருத்தாய் எத்தனையோ அரிய புதல்வர்களை பெற்றெடுத்தாள். ஆனாலும் அவளுக்கு இதே ஒரு ஏக்கம். எத்தனையோ பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்திருக்கிறோம். இருந்தும் ஒரு உன்னதமான அற்புத ஒரு பிள்ளையை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று ஒரு சபதம் ஏற்கிறாள். அந்த சபதம் ஏற்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அகண்ட பாரதத்தில் எங்கே அந்த பிள்ளையை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று அவள் உள்ளத்தில் ஒரு வேட்கையோடு உழவுகிறாள். இறுதியில் தீர்மானிக்கிறாள், தமிழ் வீரம் புரிந்த பண்பாட்டு தமிழ் மண்ணில் கடைகோடியில் அந்த ராமேஸ்வரை கடற்கரை பகுதியில் ஒரு ஏழை எளிய மனிதனாக அந்த அற்புத பிறப்பை அவர் உருவாக்குகிறார். அந்த மாமனிதன்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். மகாத்மா காந்தியை பெற்றெடுத்திருக்கிறார், நேருவை பெற்றெடுத்திருக்கிறார், புத்தரை பெற்றெடுத்திருக்கிறார், எத்தனோ விடுதலை போராட்ட வீரர்களை பெற்றெடுத்திருக்கிறார், ஞானிகளை பெற்றெடுத்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த உலகம் வியக்கும் வகையில், இந்திய திருநாட்டு மட்டுமல்ல இந்த உலகமே வியக்கும் வகையில் ஒரு அற்புத பிறவையை பெற்றெடுத்து அதற்கு நமக்கு அடையாளம் கண்டு வாழ்ந்தால் இவர்போடு அனைவரும் வாழ வேண்டும், இவர்போலதான் வாழ வேண்டும் என்று ஒரு இரண்டாவது மகாத்மாவை பெற்றெடுத்து கொடுத்த அந்த அன்னையை நான் நினைவு கூறி வணங்குகின்றேன். மனித நேயம் என்றால் என்ன, தேச உணர்வு என்றால் என்ன, லட்சிய வேட்கை என்றால் என்ன என்று எல்லாவற்றுக்கும் ஒரு முழு பொருளாய் திகழ்ந்தவர் நமது அப்துல் கலாம் அவர்கள். ஏழையாய் பிறந்திருந்தாலும் தன் தாய் தந்தையை அவர் மதித்த விதம் அளப்பறியாதது.
தன் ஆசானை மதித்த விதம் அளப்படியாதது, தன் நண்பனை மதித்த விதம் அளப்படியாதது, ஏழை பங்காளனை மனிதநேயத்தோடு கருணை உள்ளத்தோடு அவர் நோக்கியது அளப்படியாது. அனைத்திற்கும் பல்வேறு சான்றுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவை சொல்லுமாலாது நேரம் கருதி சொல்லாமல் தவிக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகளுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நிரம்ப கருத்துக்களை கவிதையாகவும் கருத்து மழையாகவும் எல்லாம் உங்களுக்கு சொல்லி அன்பு சகோதரர்கள் சான்றோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கும் அவை எல்லாமே நன்கு தெரிந்த ஒன்றுதான். எனவே இந்த விழாவில் நாம் ஒரு சூழலை ஏற்போம். ஒன்றே ஒன்றுதான், ரத்தன சுருக்கமாக அப்துல் கலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நமது இதயத்தில் தேக்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தினமும் மாதா பிதா குரு தெய்வம் என்பது உங்களுக்கு தெரியும். அதை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்க்கையின் நெறிமுறை கடைபிடித்து வந்தார். ஸோ மாதா பிதா குரு ஒன்று நினைவு கூற வேண்டும். காலை எழுந்தவுடன் முதலில் அவர்களை நினைவு கூற வேண்டும். அடுத்ததாக திருவள்ளுவர் தெய்வ புலவர், உலக புதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய குரலை, ஏதாவது ஒரு குரலை எடுத்து அதன் கருத்துரையை நம் சிந்தனையில் தேக்கி அசை போட்டு போட வேண்டும். இரண்டாவதாக மூன்றாவதாக அப்துல் கலாம் அவர்களை நினைவு கூற வேண்டும். இந்த மூன்றையும் நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த இனிய நாளில் நாம் சூழலை மேற்கொள்ள வேண்டும். அந்த சூழலை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீராகவும் புதிய உத்வேகத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். நாம் வாழ்ந்த பிறகு என்ன செய்தோம்? நாம் மண்ணை விட்டு போகும்பொழுது நம்முடைய உடல் சென்றாலும் நம்மளுடைய செயற்கும் செயல்கள், நம்மளது பதிவுகள் நிலைப்பட்டு இருக்க வேண்டும் எத்தனை காலமானாலும் என்பதற்கு இந்த மூன்று ஒரு குறுக்குள் அடங்கிய ஒரு உருவகத்தை நாம் மனதில் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் விளைகின்றேன். நான் இந்த விழாவிற்கு, இந்த விழா அமைப்பதற்கு உருவாவதற்கு பல்வேறு சிறப்பான செயல்களை நடவடிக்கைகளை மேற்கொண்ட தருணத்தில் இதை நான் குறிப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். குறிப்பாக நண்பர் ஊமனுக்கு இதை நினைவு கூற வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 தினங்கள் இவ்விழாவிற்கு நடைபெறுவதற்கு சற்று 3 தினங்களுக்கு முன்னதாக நான் மருத்துவமனையிலிருந்து ரிஜாய்ஸ் ஆகி வெளிவந்தேன். அங்கிருந்து கொண்டே என்னிடம் சில ஆலோசனை பெற்று எப்பெல்லாம் செயல்படலாம் என்று என்னை ஆலோசனை பெற்றுக் கொண்டு சொல்வார். நண்பர் என்ற அடிப்படையில், பெரிய ஞானி என்ற அடிப்படையில் நான் சொல்லவில்லை, நண்பர் என்ற அடிப்படையில் உணர்வுபூர்வமாக எனக்கு கையில் டிப்பு ஏற்றி கொண்டிருந்தாலும் கூட நான் அப்போ கூட அவருக்கு எழுதி கொடுத்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் செயல்படுங்க என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் வருவீர்களா என்று ஒரு கேள்விக்குறியை போட்டார் நம்ம ரூபன் அவர்கள். நிச்சயமாக இந்த விழாவிற்கு நான் இந்த அமைப்பு, இந்த ஃபவுண்டேஷன் நீண்ட நெடு பயணத்தை அடைய வேண்டும் என்ற வாழ்த்துறையை வழங்கவில்லை என்றால் நான் பிறந்ததுக்கு அர்த்தமில்லை என்ற முடிவோடு நான் 3 தினங்களுக்கு மேல் மருத்துவமனையில் சென்னையில், நான் கோயம்புத்தூர் 15 நாள் சென்னையில் மருத்துவமனை சிகிச்சை பெற்று இந்த உத்வேகத்துடன் வந்தேன். காரணம் என்றால் அந்த மரணம் வீழ்கின்ற போது கூட நம்ம தேசத்துக்காக, இளைஞர்களுக்காக தன் அறிவுரையையும் தன்னுடைய சிந்தனையை வெளிப்படுத்தி நீடுதல் சென்றாரே. அப்படிங்கும்போது நாம் ஏமாத்திரோம். இளைஞர்கள், முதியோர் வரை நடுத்தருக்கும் அனைவருக்கும் ஒரு புதிய சிந்தனையை தூண்டி சென்ற அந்த அப்துல் கலாம் அளவு விழாவில் நாம் கலந்து கொள்ள என்றால் வேறு என்ன என்ற ஒரு உத்வேகத்துடன் விழாவில் கலந்து கொண்டு எனக்கு இந்த சிறிய வாய்ப்பினை நல்கியமைக்கு
நன்றி கூறி அந்த வாய்ப்பினையை பெற்றதற்கும் நான் பெரும்பாக்கியமாக கருதி கொண்டு இந்த ஃபவுண்டேஷன் என்ன இலக்காக என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட பொழுதோ அந்த இலக்கில் ஒரு அடியும் பிறழாமல் உலகத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது, இது மாதிரி ஃபவுண்டேஷன் இருக்கு. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக உலக அளவில் ஒரு வெப்சைட்டை டச் பண்ணா அதனுடைய சிறப்புகள் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் இந்த வேர்ல்டு என்று சொல்லும் அளவிற்கு இது சிறப்புற விளங்க வேண்டும், தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெற்று நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மழை தவறிய நிலம் தரிசாகும், நிலை தவறிய மனதில் நிம்மதி அரிதாகும், வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் சம்பவங்கள் ஆகும், வீழாத எண்ணங்களால் இன்பம் சங்கமம் ஆகும், எது வந்த போதும் நாமாக இருந்தால் எதிர்காலம் என்பது தானாக மலரும், பாதைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவரின் முயற்சிகளே அதனை தீர்மானிக்கின்றன. இந்த பயணத்தில் நல்ல உள்ளங்கள் செயல்பட்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அழகாக ரத்தின சுருக்கமாக விளக்கிய சகோதரர் ஐயா அவர்களுக்கும் அவரது கூறிய கூற்றுகளுக்கு ஏற்ப இந்த கலாம் ஃபவுண்டேஷன் நன்முறையில் செயல்படும் என்பதையும் கூறிக்கொள்கிறோம். அடுத்து திரு கமாண்டோ எம் ஜூடி சிங் அவர்கள் தமிழ் தற்காப்பு கலை ஆசிரியர் கன்னியாகுமரி சகோதரர் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த அமைப்பை நாம் எல்லாரும் பார்க்குறோம். இது எந்த அளவு செயல்பட்டு இந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் கோழி விளையாடுவாங்க, பட்டம் விடுவாங்க, தொட்டு விளையாடுவாங்க, குச்சி கம்பு விளையாடுவாங்க. அந்த நேரத்தில் நமது இந்த அப்துல் கலாம் ஃபவுண்டேஷனோட ட்ரஸ்டி ரூபன் தேவகுமார் அவர்கள் உண்மையிலேயே சின்ன குழந்தையில அவங்க விளையாடிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த பருவத்திலேயே அவங்க மனசில் ஒரு சின்ன ஒரு ஆர்வம், ஒரு பற்றுதல், எல்லா குழந்தைகளும் ரஜினி, கமல் இந்த மாதிரி அவங்க பற்றுதல் வச்சுருப்பாங்க. அதே போல் நம்ம ரூபன் அவர்கள் அப்துல் கலாம் குரு அவங்க மேலே ரொம்ப பற்றுதலும் ஆர்வமும் வச்சுருந்தாங்க. அந்த பற்றுதலின் வெளிப்பாடு இந்த அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு உருவாகி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதை நாம் எல்லோரும் பெருமையாக தான் பார்க்கணும். ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு போஸ்ட் ஓட்டுறது, அவருக்கு விழாக்களில் அவருக்கு பேரை சொல்லி லட்டு பாட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களில் அவர் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் அவங்க பெரிய அளவை தொடணும், உலகமே பாராட்டுற அளவில் இந்த ட்ரஸ்ட் வளரணும். சேவை மனப்பான்மையில் இந்த ட்ரஸ்ட் ரொம்ப ஒரு பெரிய அளவில் வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது என்னோட ஆர்வம். என்ன பற்றி சொல்லணும்னா, அவருடைய நெருங்கிய நண்பரும் கூட அவருக்கு பல வழிகளில் உதவிய ஒரு அண்ணனையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு நானும் அவரும் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்த பலர் எனக்கு ரொம்ப நண்பர்களாக இருக்கின்றார்கள். அவர்களும் அவருக்கு உதவி புரிஞ்சு இந்த அளவில் இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கின்ற பெரியவர்கள் எவ்வளோ பெரியவங்க அவங்க இங்கே உட்கார்ந்து ஆசிர் வழங்குற அளவில் வளர்ந்துருக்கு. இன்னும் இது கண்டினியூவாக தொடரணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். பயந்தவனுக்கு வழி நிறைந்த வாழ்க்கை, துணிந்தவனுக்கோ வழி நிறைந்த வாழ்க்கை. வெற்றிகளை மட்டுமே வரலாறுகள் பேசுவது இல்லை, தோல்விகளுக்கும் இங்கே ஒரு தனி சிறப்பு இடம் உண்டு. முயற்சி செய்வோம், இரண்டில் ஒன்று.
குறி வச்சுட்டா இடம் நேரம் காலம் கூட பார்க்கக்கூடாது. வெற்றி என்றும் நிச்சயம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வாழ்த்துறை வழங்க திரு எம் சதீஷ்குமார் BABL அவர்கள் கௌரவ ஆலோசகர் வழக்கறிஞர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இலக்குகளும் இலட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை முறை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும். உங்கள் வெற்றி காலதாமதமாகலாம், ஆனால் உங்கள் இலக்குகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நிச்சயம் வெற்றி, வெற்றி நிச்சயம். Achievers never expose themselves, but their achievements are expose them. உங்களிடையே மீண்டும் ஒரு சிறு உரை நிகழ்த்த தமிழ்வாணன் ஐயா அவர்கள் வருகை வருகிறார். ஒரே ஒரு மணித்துளி தான். என்னுடைய தாயார் பேர்லையும் திருக்குறள் திருவள்ளுவர் பேர்லையும் அறக்கட்டளையில் வச்சிருக்கிறேன். நாட்டு மரங்கள் நடுவதற்கு எவ்வளோ மரம் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். கோவை முழுக்க நம்ம இழந்த பருவநிலையை பெற வேண்டும் என்றால் கோவை முழுக்க புங்க மரம், வேப்ப மரம், அப்புறம் பூவரசன் மரம் நட்டா போறோம், செம குளிச்சு வந்துடும். வீட்டிலே நட்டு பாருங்க தெரியும். உங்கள் குழந்தை பிறந்த நாளை மரம் நட்டு கொண்டாடுங்க, அடுத்த தலைமுறைக்கு வேணும். அதோடு சேர்ந்து இந்த அறக்கட்டளையின் சார்பாக, தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக, நம்முடைய அறத்தை காக்கக்கூடிய அரசர், நம்ம அறத்தை காக்கக்கூடிய அரசர் பொன்னுசாமி துரை ஐயா கிட்ட ஒரு சிறிய வேண்டுகோள். சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் மிகவும் ஓரத்தில் இருக்கிற மரங்களை கூட வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அறத்தை காக்கக்கூடிய நீங்கள் நாட்டையும் காக்க வேண்டும். ஆகவே அதற்கு ஒரு அரசியலாளர்களுக்கு ஒரு அறிவுரை கூற வேண்டும். நீங்கள் தான் கூற முடியும், ஏனென்றால் அறத்தை காக்கக்கூடிய அரசர் நீங்கள் தான். ஆகவே இந்த அறக்கட்டளை சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த சார்பாகவும் இயற்கையுடைய சார்பாகவும் உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மரங்கள் பறவைகளின் வீடுகள், விலங்குகளின் வீடுகள், பூச்சிகளின் வீடுகள். இதெல்லாம் அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம், 2 சாலை விரிவாக்கம் தேவை, நான் சாலை வேண்டான்னு சொல்லல. ஆனால் ஒரு பக்கம் மரத்தை வச்சுட்டு ஒரு பக்கம் போடலாமே. கர்நாடகாவில் அப்படித்தான் நடக்குது, கேரளாவில் அப்படித்தான் நடக்குது. ஆனால் ஒட்டுமொத்த மரத்தை எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு மட்டுமல்ல, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அறங்காவலர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக இதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.